அல்சர், வயிறு பொரும்பல், நெஞ்செரிச்சல், அசிடிட்டி, கேஸ்ட்ரிக், வயிறு எரிச்சல், நெஞ்சு குழியில குத்துற மாதிரி இருக்கு, இந்த இடத்துல எனக்கு பெயினா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்குலாம் நான் சூப்பரான சில டிப்ஸ் சொல்றேங்க. 100 days 100 ஹெல்த் டிப்ஸ் டே 3. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸுக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கற்றாழையை காலையில வெறும் வயித்துல எடுத்துட்டு வரலாங்க. பல்பாவும் எடுத்துக்கலாம், ஜூஸாவும் எடுத்துக்கலாம். ஜூஸா எடுத்துக்கிறீங்கன்னா எந்த ஒரு சுகரும் சால்ட்டும் ஆட் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு வேளை உணவுக்கு அப்புறமும் சீரகம், சோம்பு இதை வாயில போட்டு மென்று சாப்பிடலாங்க. இதுல சுகர் கோட் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. டெய்லியும் 2 வெண்டைக்காயை கட் பண்ணி டம்ளர்ல போட்டு ஊற வச்சிருங்க நைட்டே. காலையில எழுந்திருச்சு அந்த வெண்டைக்காய் தண்ணியை ஜெல் மாதிரி இருக்கும், அதை ரெகுலரா நீங்க குடிச்சிட்டு வரலாம். பெஸ்டான அல்சருக்கான மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய சோத்து தண்ணிங்க. இதை ரெகுலரா காலையில எம்டி ஸ்டொமக்ல எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்சர் இருக்கிற இடமே தெரியாம இருக்குங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் சொல்லுங்க. அல்சர், வயிறு பொரும்பல், நெஞ்செரிச்சல், அசிடிட்டி, கேஸ்ட்ரிக், வயிறு எரிச்சல், நெஞ்சு குழியில குத்துற மாதிரி இருக்கு, இந்த இடத்துல எனக்கு பெயினா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்குலாம் நான் சூப்பரான சில டிப்ஸ் சொல்றேங்க. 100 days 100 ஹெல்த் டிப்ஸ் டே 3. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸுக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கற்றாழையை காலையில வெறும் வயித்துல எடுத்துட்டு வரலாங்க. பல்பாவும் எடுத்துக்கலாம், ஜூஸாவும் எடுத்துக்கலாம். ஜூஸா எடுத்துக்கிறீங்கன்னா எந்த ஒரு சுகரும் சால்ட்டும் ஆட் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு வேளை உணவுக்கு அப்புறமும் சீரகம், சோம்பு இதை வாயில போட்டு மென்று சாப்பிடலாங்க. இதுல சுகர் கோட் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. டெய்லியும் 2 வெண்டைக்காயை கட் பண்ணி டம்ளர்ல போட்டு ஊற வச்சிருங்க நைட்டே. காலையில எழுந்திருச்சு அந்த வெண்டைக்காய் தண்ணியை ஜெல் மாதிரி இருக்கும், அதை ரெகுலரா நீங்க குடிச்சிட்டு வரலாம். பெஸ்டான அல்சருக்கான மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய சோத்து தண்ணிங்க. இதை ரெகுலரா காலையில எம்டி ஸ்டொமக்ல எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்சர் இருக்கிற இடமே தெரியாம இருக்குங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் சொல்லுங்க. அல்சர், வயிறு பொரும்பல், நெஞ்செரிச்சல், அசிடிட்டி, கேஸ்ட்ரிக், வயிறு எரிச்சல், நெஞ்சு குழியில குத்துற மாதிரி இருக்கு, இந்த இடத்துல எனக்கு பெயினா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்குலாம் நான் சூப்பரான சில டிப்ஸ் சொல்றேங்க. 100 days 100 ஹெல்த் டிப்ஸ் டே 3. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸுக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கற்றாழையை காலையில வெறும் வயித்துல எடுத்துட்டு வரலாங்க. பல்பாவும் எடுத்துக்கலாம், ஜூஸாவும் எடுத்துக்கலாம். ஜூஸா எடுத்துக்கிறீங்கன்னா எந்த ஒரு சுகரும் சால்ட்டும் ஆட் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு வேளை உணவுக்கு அப்புறமும் சீரகம், சோம்பு இதை வாயில போட்டு மென்று சாப்பிடலாங்க. இதுல சுகர் கோட் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. டெய்லியும் 2 வெண்டைக்காயை கட் பண்ணி டம்ளர்ல போட்டு ஊற வச்சிருங்க நைட்டே. காலையில எழுந்திருச்சு அந்த வெண்டைக்காய் தண்ணியை ஜெல் மாதிரி இருக்கும், அதை ரெகுலரா நீங்க குடிச்சிட்டு வரலாம். பெஸ்டான அல்சருக்கான மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய சோத்து தண்ணிங்க. இதை ரெகுலரா காலையில எம்டி ஸ்டொமக்ல எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்சர் இருக்கிற இடமே தெரியாம இருக்குங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் சொல்லுங்க.